தமிழ்நாட்டில் பல குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் அது தொடர்பான செய்தியும் பரவலாக மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதும் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு பின்புலத்தில் பல காரணங்களை இயங்குது. அதில் குறிப்பாக அண்ணனுடைய மனைவியோடு தம்பி வைத்த தகாத உறவு கொலை வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு. முதற்கட்டமாக இந்த தவறுடைய பின்புலம் என்னவா இருந்திருக்கு, இது என்ன மாதிரி விபரீதத்தை ஏற்படுத்தியிருக்கு? இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்தினுடைய சீர்கேடு நிறைய ஏற்படுத்தி விட்டுரும். இதெல்லாம் இல்லாம நல்ல சமுதாயமாக மாறணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட. சரி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அங்க பக்கத்து வீட்டுல அண்ணனும் இவங்க தம்பியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ராஜா லட்சுமணன் அப்படின்றது. அந்த ராஜாவுக்கு 2 மனைவிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி. இந்த லக்ஷ்மணன் அப்படின்றவங்க அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி இருக்கும் ஒரு பட்சத்துல இந்த லக்ஷ்மணன் என்றவர் அண்ணனுடைய மனைவிகள் 2 பேருக்கிட்டையுமே தகாத உறவை வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அப்படி வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது அண்ணனுக்கு தெரிய வந்திருக்கு. அது பல ஆண்டுகளாக தவறு நடந்திருக்கு. இப்போ தெரிய வந்திருக்கு அண்ணனுக்கு. இப்போ அண்ணனுக்கு தெரிய வந்திருக்கு. அண்ணன் அதை தட்டி கேட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுறாங்க. 2வது அவங்க மனைவி இப்போ அது 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 விஷயமா அது அந்த ராஜாவுடைய ஒரு மனைவி கூட ஒரு சென்னையில் இருக்கிற ஆவடியில் தங்கிட்டு இருக்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த 2 மனைவிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மணன் அப்படின்றவர்கிட்ட பணம் அதை அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இவங்க மூலியமா செஞ்சுக்கிட்டாங்க. எல்லா வசதிகளையும் ராஜா மூலியமாக பெற்றுக்கொள்கிறார்கள். லக்ஷ்மணன் மூலமாக பெற்றுக்கொள்கிறார்கள். தம்பி மூலியமாக பெற்றுக்கொள்கிறார். லட்சுமணனுக்கு திருமணம் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சோம் இதெல்லாமே இல்லையா? ஆமா, லக்ஷ்மணனுக்கு திருமணம் ஆகிருக்கு. ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அந்த அம்மா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த யாரு இப்போ இறந்து போனவருடைய மனைவி இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. என்ன புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவனை நல்லா உபயோகப்படுத்திக்கிட்டு என் கணவன்கிட்ட இருந்து எல்லாம் பணம் மற்ற தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு வாங்கிக்கிட்டு இவங்க தப்பா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கணவனையே வெட்டி கொன்னிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? இறந்து போனவருடைய மனைவி, பாதிக்கப்பட்டவருடைய மனைவி இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா தான் இன்னைக்கு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இனிமே எப்படி அந்த அம்மா வாழ்க்கையை முழுமையா நடத்துறது. அந்த ஃபோன் காலே நம்ம கேட்டிருப்போம், எவ்வளவு பதட்டமா இருந்தது. அந்த பதட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதுவா இருக்கு. அதாவது அவங்க ஒரு விஷயம் பேசுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது இறந்து போயிடுறவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு. அவங்கள வெட்டி கொண்டவங்களும் இதுல தப்பு பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இழப்பு இருக்கு, அங்க அவர் சிறைக்கு போகணும். சிறைக்கு போறோம்னா ஒண்ணு. இங்க என்னென்ன பிரச்சனை, இப்போ பாருங்க, அவங்க இதுக்கு முன்னாடியே 2 பேரும் யாரு அந்த ராஜா அப்படின்றவர் இவங்கள அந்த இறந்து போனவருடைய மனைவியை மிரட்டினதாகவும், மிரட்டி நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ மிரட்டினதா இந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு 10 லட்சம் எதுக்காக கேட்டிருக்காரு? அதாவது தப்பு பண்ணிட்டான், புருஷன் தப்பு பண்ணிட்டான். யாருக்கிட்ட? தன்னுடைய மனைவிகள் கிட்ட தப்பு பண்ணிட்டான். சரி. ஸோ அந்த தப்புக்கு நான் வெட்டாம விட மாட்டேன் அவனை. சரி. நான் வெட்டாம இருக்கணும் அப்படின்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு போயிட்டு மிரட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இறந்து போனவனுடைய மனைவி கிட்ட போய் மிரட்டினதா இந்த அம்மா சொல்றாங்க. ஆனா இதுவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இல்லையா? எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஒரு விஷயம் தான். சரி. சோ இதெல்லாம் இந்த அம்மா போயிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் மேல விசாரணை செய்வாங்க. விசாரணையின் அடிப்படையில யாரு கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வெளியில வரும். இது எல்லாமே விசாரணை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வழக்குன்றது இந்த வழக்கே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வழக்கு. முதல் தப்பு எங்க நடக்குது, அண்ணனுடைய மனைவிகள் கிட்ட தவறா நடக்குது அப்படின்றது ஒரு முதல் தப்பு. லட்சுமணன் செய்த பெரிய தவறு. ஏன்னா இது பாத்தீங்க அப்படின்னா
பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. நீங்க வந்து அந்த குடும்பத்தை வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தவறான ஒரு அவருக்கு 2 ஒய்ஃப்கள் இல்ல இருந்தாங்கன்னா அதுவே சரியா 2 மனைவின்னு வராது இல்லையா? இல்ல அதாவது வந்து அவருக்கு மனைவி சரி, தப்புன்றது வந்து அது அப்பாற்பட்ட விஷயம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு மனைவி இருக்கும்போது தவறான ஒரு பழக்கத்துல வந்து போயிருக்க கூடாது. ஓகே. 2வது இப்போ சரி தவறா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து காவல் நிலையத்திலயோ இல்ல வேற ஏதாவது வந்து புகார் கொடுத்து தக்க நடவடிக்கை வந்து எடுத்திருக்கணும் லட்சுமணன் மேல. இல்ல அப்படி சரி, நான் சட்ட இன்னொரு ரீதியான தரப்பு நான் புரிதலுக்காக கேட்கிறேன். இன்னொரு தரப்பு லட்சுமணன் கொல்லப்பட்டு விட்டார். அவங்க மனைவி இப்ப சொல்றாங்க, என்னோட கணவர் வந்து தவறான வழிக்கு போனாரா அப்படின்ற கேள்வியோட அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, ஏன் கணவரை அவங்க தான் பயன்படுத்திக்கிட்டாங்க, இவர் சரியா இருந்திருக்காரு, அவங்க தான் தவறான உறவுமுறை கழிச்சு பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற டோன் இல்லையா அதுல? இல்லம்மா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயங்கள். ம். பயன்படுத்துறாங்க இல்லை ஒரு தவறா போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அடுத்த கட்ட விசாரணையெல்லாம் வந்து தெரிய வரும். 1. 2வது இப்போ அப்படியே அவர் வந்து இல்லை இறந்து போனவர் வந்து தவறு செஞ்சிருந்தா கூட வந்து என்ன பண்ணிருக்கணும், இவங்க வந்து காவல் நிலையத்திலேயோ இல்லை சட்ட ரீதியாவோ அவங்க அந்த அந்த ராஜாவை சொல்றீங்க நீங்க? ராஜா வந்து லட்சுமணன் மேல வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்கன்னா இப்போ பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஆனா இப்போ வந்து என்னன்னா இப்போ இவங்களை வந்து யாரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த அம்மா வந்து சொல்லுது இல்ல, யாரும் லட்சுமணனுடைய மனைவி சொல்றாங்க, மனைவி வந்து இவனாரு தான் வந்து தன்னுடைய கணவனை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டாங்க, இதுதான் காரணம், இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு என்னுடைய கணவனை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ புகார் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை கொலை பண்ணது யாருன்னு விசாரணையில தெரிய வந்தது அப்படின்னு சொன்னா இல்ல அந்த ராஜா தானா, ராஜானுடைய கூட்டாளிகள் சேர்ந்து இது வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்போ அதுக்குண்டான தண்டனையே அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மூலமா விசாரணையில வந்து தெரிய வரும், அதுக்குண்டான தண்டனையை அவங்களுக்கு வந்து அனுபவிப்பாங்க. இல்ல இப்ப 10 லட்சம் கேட்டு மிரட்டினது என்ன ஆகும்? இல்ல அது உண்மையான்றதை வந்து போலீஸ் விசாரணை செஞ்சா தானே தெரிய வரும். இப்போ 10 லட்சம் கேட்டு மிரட்டு இருக்காங்களா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சும்மா ஏதாவது சொல்றாங்களா இல்ல வந்து இல்ல சார், ஒரு இழப்பு நடந்த பிறகு அதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா? உயிரே போயிடுச்சு, தன்னுடைய கணவரை இழந்துட்டோம், வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, சூனியமயம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா சார்? இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே விசாரணைக்கு உட்பட்டு தான் வந்து வெளியில வரும். என்னென்ன இல்ல நீங்க பார்த்த கடந்த கால வழக்குகள் அடிப்படையில இழப்பு நேர்ந்த பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா இப்படி ஒரு இந்த மாதிரி பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறேன். நீங்க பார்த்த அடிப்படையில சொல்ற வழக்கு அடிப்படையில இல்லைங்க. பட் எதுவாக இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணையின் மூலியமா தான் வந்து இது உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்றதெல்லாம் வந்து வெளியில வரும். இப்போ வந்து இவங்க வந்து உண்மை சொல்றாங்களா இல்ல உண்மையாவே வந்து அவங்க அந்த மாதிரி மிரட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணையின் அடிப்படையில் தான் வந்து வெளியில வரும். விசாரணையே இன்னும் நடக்கல, ஒரு குற்றம் நடந்திருக்கு, உயிர் போயிருக்கு, குற்றம் நடந்திருக்கு. இது வந்து போலீஸ் இந்த அம்மா வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்துருக்காங்க. காவல் நிலையம் வந்து காவலர்கள் வந்து இது விசாரணை செஞ்ச பிறகுதான் இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில வரும். அவர் வந்து 2 மனைவிகளோட ஒரு தவறா இருந்தாரா இல்ல இவரு வந்து அந்த இவரை வந்து அவங்க வந்து உபயோகப்படுத்திக்கிட்டதா இந்த அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் வந்து எப்ப வெளியில வரும், விசாரணையினுடைய அடிப்படையில தான் வந்து வெளியில வரும். இப்போ எது ஒண்ணுமே வந்து இதுதான் நடந்திருக்கும், இதுதான் வந்து பண்ணிருப்பாங்க, இப்போ யார் சொல்றது உண்மைன்றதை வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இப்ப அடிப்படையில தான் தெரிய வரும். கொலை நடந்தது உண்மை, கொல்லப்பட்டவர் லட்சுமணன் கொல்லப்பட்டார், அந்த கொலை வந்து யாரு செஞ்சிருக்காங்க அப்படின்ற விசாரணை அதுவும் கண்டுபிடிக்கணும். விசாரணையில தான் வந்து தெரிய வரும். முதல் இதுவும் கண்டுபிடிக்கணும். 2வது இவர் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு 2 மனைவியோட இருந்ததா சொல்லப்படுற குற்றச்சாட்டு கூட உண்மையான்றது விசாரணையில் தான் தெரியணும். இல்ல வேற ஏதாவது காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டு திசை திருப்பப்பட்டிருக்கான்றதும் தெரிய வரும் இல்லையா? எல்லாமே விசாரணையின் அடிப்படையில தான் தெரிய வரும். தொடர்ந்து இந்த வழக்கு எப்படி போகுதுன்றதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பயணிப்போம் சார். நன்றி. வணக்கம்.